ஆண்டவர் இல்ல ஓகேவா என் கர்நாடகா எனக்கு தேவையான்ட்டு நான் கட்டினு போயிருக்கிறது யார் சொன்னது வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இது ரொம்ப கேவலமா இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு போக்கு. இதனால பெரிய பிரச்சனை உருவாக போகுது. அந்த பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசி இதை நிறுத்தணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச காலமா இந்த கர்நாடகால இருந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் அந்த வண்டிகள்ல அவங்களுடைய அந்த டிடி வண்டிகளை கார்கள்ல கர்நாடகா பிளாகை அவங்க அதுல கட்டின்னு போறாங்க. அந்த பிளாகை நீங்க கட்டின்னு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கொடி பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்கிற சில தற்கொலைங்க என்ன பண்றாங்கன்னா அதை கொடியை கலட்ட சொல்றாங்க. எங்க வண்டியில நாங்க கட்டினு போயிருக்கிறது சரியா? உங்க வண்டியில நாங்க கட்டல ஆண்டவர் இல்ல ஓகேவா என் கர்நாடகா எனக்கு தேவையான்ட்டு நான் கட்டினு போயிருக்கிறது யார் சொன்னது அட்லீஸ்ட் அந்த கொடியை கலட்ட வைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சு அதை கலட்ட வச்சா பரவாயில்ல. நீங்க அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ரெக்வஸ்டும் பண்ணிருக்கிறீங்க, அவங்க கிட்ட காலில் விழுந்து கெஞ்சின்னு இருக்கிறீங்க. அவங்க கெத்தா அதை கட்டின்னு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்து நல்லா போயிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு தவறான போக்கு. ஒன்று, தமிழ்நாட்டுக்கு கேவலம். இவனுங்க சொல்லியும் நாங்கள் எங்கள் கொடியை நாங்கள் கெத்தா எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிட்டு போகிறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வர டிரைவருங்களை பற்றி ஒரு நாள் யோசிச்சிங்களா? நீங்கள் அங்கே கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்கிற இதே ஆட்கள் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாக்கோ இல்லை கேரளாக்கோ இல்லை ஆந்திராக்கோ ஹைதராபாத்துக்கோ போகிற வண்டிங்களை பற்றி போகிற டிரைவருங்களை பற்றி யோசிச்சிங்களா? நீங்கள் கொடி கட்டக்கூடாதுன்னு அடிச்சிங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கிற நீங்களே கொடி கட்டக்கூடாதுன்னு அடிக்கிறீங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க இதை விட மோசமாக டிரைவருங்களே போனாலே அடிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பித்து வைக்கிற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இது அமையுது. இங்கத்திலேருந்து கொடி கட்டின்னு வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சா அந்த தமிழ்நாட்டோட கொடியை நீங்கள் அதை விட அவங்கள விட உயர்த்தி பறக்க விட முடியுமான்னு பாருங்கள். முதல்ல அந்த ஒற்றுமை நம்மக்கிட்ட இருக்கா? நீங்கள் ஒரு கட்சிக்காரன் கொடியை டிசைன் பண்ணால் இன்னொரு கட்சிக்காரன் பிடிக்கிறதில்ல, அந்த கட்சிக்காரன் பண்ணால் இந்த கட்சிக்காரன் பிடிக்கிறதில்ல, இந்த ஜாதிகாரம் பண்ணால் அந்த ஜாதிகாரன் பிடிக்கிறதில்ல, அந்த ஜாதிகாரம் பண்ணால் இந்த ஜாதிகாரன் பிடிக்கிறதில்ல. கேட்டால் இதை டிஎம்கே தான் இந்த மாதிரி ஜாதியை பிரிச்சுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி மேலே தூக்கி போட்டுருவீங்க பழிய. ஆனால் இங்கே ஜனங்க தாழ்த்தப்பட்டவனை தனக்கு கீழே இருக்கிறவனை எப்படி பார்க்குறான் அப்படின்றத அந்த பார்வையில் கண்ணோட்டத்தில் மாற்றமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாங்கள் வேற்று மாநிலத்திலேருந்து கொடியை கட்டின்னு வந்தால் அதை நாங்கள் பிரித்து அழிஞ்சிருவோம், அந்த கொடியை நாங்கள் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு அது அறிவுபூர்வமானது அப்படின்றத சிந்திச்சு செயல்படுங்க கொஞ்சம். மற்ற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம மாநிலத்தில் மற்ற வடக்கன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க நம்ம மாநிலத்தில். ஆனால் இந்த மற்ற அண்டை மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டி கம்மி தான். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லா மாநிலங்களுக்கும் புலம்பெயர்ந்து போய் மெஜாரிட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. தேவையில்லாமல் 2 ஸ்டேட்டுக்கும் சண்டை உருவாக்குற விஷயம் தான் அது. உண்மையாகவே உங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்குது, தமிழ்நாட்டு கொடி மேலே அக்கறை இருக்குது, தமிழ் மொழி மேலே அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால், வேங்கை வயலில் அந்த தண்ணீர் தொட்டியில் அந்த வாட்டர் டேங்கில் எவன் அந்த மலத்தை கலந்தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுங்க. உண்மையிலே இது தமிழ்நாட்டை காப்பாற்றுற எண்ணம் அது. இன்னைக்கு வரைக்கும் சில கிராமங்களில் செருப்பு போட்டு நடக்க தடையாக இருக்குது. மேல் சாதிக்காரங்க இருக்கிற தெருவில் செருப்பு போட்டு நடக்க விடுறதில்லை சில அருந்ததிர் சமூகத்தினர் அவங்களெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதையே மாற்றுறதுக்கோ அதை கண்டுக்கிறதுக்கோ துப்பு இல்லை. அங்கே இருக்கிற 2 சமூகத்தை, தமிழ் சமூகத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு துப்பு இல்லாமல் அவன் கொடி கட்டின்னு வரக்கூடாது, கொடியில் தான் உங்கள் தமிழ் பக்தியை காட்டவே வேணாம், கொடியில் காட்டணும்னு அவசியமே இல்லை.
அரிட்டாப்பட்டின்ற கிராமத்துல அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடி ஜனங்க வந்துட்டு அல்லோல் பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பயனும் சப்போர்ட் பண்றதுக்கு போல. பரந்தூர் விமான நிலையம் கட்டுறாங்க, அது வேண்டான்னு சொல்லிட்டு 3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 3 வருஷம் இந்த ஆட்சி கட்டில ஏறினதுல இருந்து 3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஜனங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பக்கியும் வரல. ஆனா தற்குறித்தனமான இந்த கேவலமான விஷயங்களை கிளப்பி விடுறதுக்கு ஓடி வரைஞ்சு கட்டிட்டு ஓடி வந்து பிரச்சனை கிளப்பி விடுறாங்க. நீங்க அங்க செய்யற பிரச்சனை தான் இவங்க வந்துட்டு அண்டைய மாநிலம், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், நீங்க ஆந்திரா, ஹைதராபாத்தா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அண்டைய மாநிலங்கள். இவங்க வந்துட்டு நாம அனுசரிச்சு தான் போனோம். ஆனா நீங்க வந்து வடக்கன்ஸ் எதிர்க்கிறீங்களா? துப்புக்குதா? கோயம்புத்தூர் லோக்கல்ல இருக்கிற கோயம்புத்தூர் தமிழனை வந்து வடக்கன் வந்து கும்பலா சேர்ந்து அடிச்சுட்டு போனான். அவனை எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அங்க இருக்கிற முதலாளிங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இங்க கர்நாடகால இருந்து ஒரு வண்டி போகுது, அதுல கொடி கட்டி இருக்குன்னா அதை கலட்டி நீ என்ன வீரத்தை நிலைநாட்டிட போற? அதான் தமிழனோட பாரம்பரியமா? இல்ல நம்ம நாட்டுக்குள்ள வந்த கொடியை கலட்டி தான் நம்ம முன்னோர்கள் மன்னர்கள் எல்லாம் போறாங்களா? அவன் நாட்டுல போயிட்டு அங்க நம்மளோட கொடியை நாட்டி தான் தமிழர்களுக்கு பழக்கம். இங்க வர்ற கொடியை கழட்டிட்டு ஓயே நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறது உண்மையிலேயே முட்டாள்தனமா இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்குறித்தனங்களை யாரும் செய்யாதீங்க. வண்டியில கொடியை கட்டிட்டு போறாங்களா, போங்க, போட்டோ விடுங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஏதாச்சும் இழுக்கு வருது, எவனாச்சும் ஹிந்தியில போர்டு வச்சுட்டு இங்கிலீஷ்ல போர்டு வச்சுட்டு தமிழை வந்துட்டு இல்லாம வச்சிருக்கான்னா அவனை போய் வச்சு செய்யுங்க, தமிழை வைக்க சொல்லுங்க, அது தப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல எவனாச்சும் அவன் வீட்டுல கொடி ஏற்றிருக்கிறான்னா அதை வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனா ரோட்ல போறதுக்கு அவனுக்கு அது நேஷனல் ஹைவேனா இந்தியாவே ஒன்னா இணைக்கிற ரோடு அது. அதுல எவன் எப்படி வேணாலும் போகலாம். அதனால தமிழை காப்பாற்றணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் ஜாதிய பாகுபாடுகளையும் அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளையும் மாத்துறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. 2 மாநிலங்களுக்கும் சண்டை வரத்துக்கு என்ன முடியுமோ அதை செய்யாதீங்க. அப்படி செஞ்சு ஒரே ஒரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அப்படி செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விடாதீங்க. இதெல்லாம் நீங்க செய்யறது ஒரு நாள் எவனோ ஒருத்தன் பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த காவேரி பிரச்சனை வரும்பொழுது இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த வீடியோவை காட்டி அவங்களும் செய்வாங்க. இதனால யாரும் அப்படி செய்யாதீங்க. தயவு செஞ்சு இதை இப்படியே விடுங்க. இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இதோட விட்டுருங்க. தமிழ்நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. நன்றி.